ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீஃப் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பட்டை லவங்கம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறது வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள் ஆறு பெருங்காயத்தூள் பெருங்காயம் இல்லை பெருஞ்சீரகத்தூள் எது வேணாலும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி நல்லா அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு தேங்காவை அடித்து ஒரு தேங்காய்னா அதுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அதை பேஸ்ட்டாவோ இல்லைனா தேங்காய் பாலோ ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? அடித்து நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல பீஃபை அதை போடணும். போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. கிளறிட்டோன்னு வைங்களா மொத்தமாக போயிடும், எல்லாமே உடஞ்சி உதிரி ஆயிரும். அதனால கிளறாமல் அதை அப்படியே நீங்கள் விட்டுறீங்க. இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, பீஃபை சின்னதாக கொத்தி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு முட்டை, கொத்தமல்லி லீவ்ஸு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இவ்வளோ போதும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டுட்டிங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பரான பீஃப் உருண்டை குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எது கூட சாப்பிட்டாலும்